ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகாஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ட்ராகன் சிக்கன் ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தனி மிளகாய்த்தூள், சோயா சாஸ், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு முட்டை, ஆஃப் லெமன். சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை நான் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சிக்கன் சீக்கிரம் குக் ஆகி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக வரும். இப்போது நாம் சிக்கனில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அடுத்து தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காரம் உப்பெல்லாம் சிக்கனில் நல்லா ஏறணும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஆஃப் லெமனை நம்ம இதில் புழிஞ்சு விட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து சிக்கனில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் சிக்கனை நம்ம இதை மாதிரி எல்லா மசாலாவையும் போட்டு பெரட்டிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வைக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு அது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, சிக்கன் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காகவும் அந்த மசாலா அந்த சிக்கனோட நல்லா கோட்டாகி இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம இது மாதிரி சேர்க்குறது. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் வெடிக்கும், எண்ணெயிலேருந்து தெரிச்சு வரும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இதை ஊற வச்சு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக எக்கோடு சேர்ந்து இந்த சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட் உங்களுக்கு. இப்போ இது 1 மணி நேரம் ஊறட்டும், எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் சிக்கனை பொரிக்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாக விட வேணாம், ஏன்னா மீந்து போணுச்சுன்னா நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால. இப்போ 1 ஹவர் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பீஸாக தனித்தனியாக எடுத்து போட்டு பொரிக்க போகிறோம். இது மாதிரி எட்டி ஒரு பீஸாக போடுங்க. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று பட்டுச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும், நமக்கு நல்லா குக் ஆகாது, கிறிஸ்பியாக வராதுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். அதனால் தனித்தனியாக ஒரு பக்கமும் எட்டி போட்டு சிக்கனை நீங்கள் குக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அது எதுக்காகனா நமக்கு கிறிஸ்பினஸ் வராதுங்கிறதுனால தான் நான் சொன்னேன். இப்போ இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சிக்கன் அதில் குக் ஆகி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும். ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே சரியாக குக் ஆகாது, அதனால தான் சொன்னேன். பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்சஸ் வருது. இதை நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி உடனே எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நீங்கள் அதிலே வச்சுருந்து தான் எடுக்கணும். அதனால் கொஞ்சம்
மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கூட நீங்கள் குக் பண்ணலாம். இந்த பபிள்ஸ் வர்றது அடங்கணும். இப்போ இதில் வருது இல்லையா, போட்டோன்னே நமக்கு சிக்கன் போட்டோன்னே பபிள்ஸ் வருது இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே கம்மியாயிடும். அந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கன் நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போது இந்த டைம் நான் எடுக்கிறதுல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியிருக்கு இல்லையா. இது மாதிரி ஃபுல்லாக பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும்போது எடுத்திங்கன்னா தான் சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க, எண்ணெய் இருக்கக்கூடாது. நம்ம சிக்கனை பொரித்து எடுத்தாச்சு, அது ஒரு பிளேட்டில் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாம். உப்பு, சோயா சாஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி டொமேட்டோ சாஸ், குடமிளகாய், வெங்காயம், முந்திரி, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முந்திரியை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட். அது வந்து நம்ம எல்லாம் பட்டை கிராம்பெலாம் தாளிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி முந்திரி வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா செவந்து வறந்ததுக்கப்புறமே நம்ம ஆனியன் சேர்த்துருக்கோம். ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, அது நல்லா வதங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாதி குடமிளகாய் வந்து நான் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க, எல்லாமே நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது எதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கோம் அப்படின்னா அந்த ஆனியன், முந்திரி, குடமிளகாய் இதில் எல்லாம் வந்து அந்த உப்பு காரம் ஏறணுங்கிறதுக்காக தான் நம்ம இதில் வேறு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நீங்கள் அப்படி கிளறி விட்டிங்கனாலே தண்ணி வந்து அப்படியே எவாபரேட் ஆகிடும். இது எதுக்காகனா நம்ம சிக்கன் போட்டோன்னே மசாலா அதில் ஒட்டணுங்கிறதுக்காக, இந்த ஃப்ளேவர்ஸ் நம்ம வெங்காயம் குடமிளகாய் சேர்த்துருக்கோம் அதோட ஃப்ளேவர் செய்கிறதுக்காக தான் தண்ணி ஊற்றுனது. இப்போ சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலர் சோயா சாஸ் ஊற்றுறதும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா சில்லி டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்வீட்டாக இருக்கும்ல சில்லி டொமேட்டோ சாஸ், அதை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இதிலே போட்டு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நாம் சேர்த்துருக்க அந்த இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எல்லா ஃப்ளேவரும் இறங்கும். வெங்காயம் குடமிளகாயோட ஃப்ளேவரும் சிக்கனில் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக நல்லா கோட் ஆகணும். 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டான பதத்தில் உங்களுக்கு இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நம்மளோட ட்ராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.